முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி கோவை வருகை தந்துள்ளார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவை வந்துள்ளார். அவருக்கு ஆளுநர் RN ரவி, அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், பிரதமரின் வருகை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி தற்போது கோவை வந்துள்ளார். பிரதமர் மோடி வருகையொட்டி கோவையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி அதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கைகளை வகுக்க வலியுறுத்தி விவசாயிகள் மாநாடு கோவை கொடிசியா வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தற்பொழுது தொடக்கி வைக்க உள்ளார். பின்னர் அது குறித்து உரையாற்ற உள்ளார். இதற்காக அவர்கள் தற்பொழுது விமான நிலையம் மூலம் கோவை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் இங்கிருந்து கார் மூலம் மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகத்திற்கு செல்கிறார். அங்கு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுவதுடன் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருதுகளும் வழங்கி கௌரவிக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பிரதமர் மோடி மாலை 3:15 மணிக்கு கொடிசியாவிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு கோவை விமான நிலையம் வந்து இங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். பிரதமர் மோடி கோவை வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாடு நடைபெறும் கொடிசியா வளாகம் முழுவதும் பிரதமர் தனி பாதுகாப்பு படை போலீசார் வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் தற்போது வரும் பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்தும் இடங்கள் வாகனம் நிறுத்தி தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மாநாடு நடக்கும் பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிங்காநல்லூர், ESS காலனி, சிங்கம்பாளையம், நேரு நகர், காலப்பட்டி, கொடிசியா அரங்கம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் சித்ரா, திலமேரி, சரளம்பட்டி, லட்சுமி, ராமநாதபுரம், ரேஸ்கோஸ் ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக ரெட் ஜோன் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் நேற்று முதல் இன்று இரவு 7 மணி வரை ட்ரோன்கள் பறக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கொடிசியா வளாகம் மற்றும் கொடிசியா செல்லும் சாலை உட்பட பல்வேறு பகுதிகளில் போலீசார் மெட்டல் டிடெக்டர் கருவி உதவியுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாநகரில் 40க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்தும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். வெளியூரிலிருந்து வரும் வாகனங்களும் சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்பொழுது கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி அதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கையை வகுத்து வலியுறுத்தி விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி தற்போது கோவை விமான நிலையம் வந்துள்ளார். சிறிது நேரத்தில் கொடிசியா வளாகத்திற்கு கார் மூலம் செல்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன். பிரதமர் மோடி கோவை வருகை தந்துள்ளார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்துள்ளார். தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கி அவர் கௌரவிக்க உள்ளார். கோவை வருகை தந்த பிரதமர் மோடிக்கு ஆளுநர் RN ரவி, அரசு அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்தனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி கோவை வருகை தந்துள்ளார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்துள்ளார். இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கி அவர் கௌரவிக்க உள்ளார். கோவை வருகை தந்த பிரதமருக்கு ஆளுநர் RN ரவி, அரசு அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர்.